வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் அவரோட சைட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு இடத்துல ஒரு செங்கல் எடுத்து வச்சு மட்டப்பலகையை வச்சு பார்த்து இந்த லெவல் கரெக்டாக இருக்கு அனீஷ், இப்படியே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி பையான்ட்டு இருக்காரு அவரு. அப்போது நிலாவும் சோழனும் அங்கே வர்றாங்க. அண்ணே அப்படின்னு நிலா கூப்பிட டக்குன்னு திரும்பி பார்க்குறவரு இதை புடின்னு அனீஷ்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பக்கமாக திரும்புறாரு. என்னன்னு வர சொன்னீங்கன்னு நிலா கேட்க, ஆமாப்பா நம்ம சைட்டோட என்ஜினியர் இருக்காருல்ல, அவர் வேற ஒரு புது வீட்டை கட்ட போறாராம். அவருக்கு அந்த வீட்டோட டிசைனை ஒரு ஆர்கிடெக்ட் தான் பண்ணணும்னு சொன்னாரு. என்கிட்ட சொன்னாரு. அதுதான் நான் உன்னை பத்தி அவர்கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாருப்பா. இப்போ அவர் வர்ற நேரம் தான், கொஞ்சம் இருந்து அவரை பார்த்துட்டு போயிடுறியா அப்படின்னு சேரன் கேட்கிறாரு. என்னென்ன கேள்வி இது? நான் கண்டிப்பா இருக்கிறேன், நீங்க அவரை பொறுமையா கூட வர சொல்லுங்க, நான் இருந்து பார்த்து பேசிட்டே போறேன்றாங்க நிலா. சரிப்பா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, அண்ணே பரவாயில்லண்ணே, நிலாவுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ற, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சோழன் சொல்றாரு. நிலாவுக்கு சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது. ஏன் அண்ணன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. ஐயோ அப்படி சொல்லலைங்க, சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அவன் கிடக்குறான்ப்பா லூசு பையன், நீ வாப்பா வந்து நிழல்ல உட்காருப்பாங்கிறாரு சேரன். நிலா அங்க இருக்க செங்கல் சிமெண்ட் மூட்டையெல்லாம் தாண்டி உள்ளர போக சோழனும் கூடவே போறாரு. சோழா நீயும் வாடான்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி நடந்து போய் இங்க வாப்பா இப்படி உட்காருப்பான்னு ஒரு இடத்த காமிக்கிறாரு. நிலா உட்கார அங்க கட்டிட்டு இருக்க படிக்கட்டு ஓரத்துல உட்கார்ந்துக்கிறாரு சோழன். இந்தாப்பா தண்ணி குடிப்பா அப்படின்னு கொடுக்க நிலா பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கிறாங்க. டேய் சோழா அப்படின்னு நீட்ட, வேண்டாம் வேண்டாம்ங்கிறாரு அவரு. சரிடா அப்படின்னு ஒரு பாட்டில மூடிட்டு இருக்க, சேரா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே என்ஜினியர் வர்றாரு. சார் வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சேரன் சொல்ல, வணக்கம் வணக்கம் பண்றாரு அவரு. நிலா நான் சொன்னேன் இல்லப்பா வீடு கட்ட போறாருன்னு, சார் தான் அப்படின்னு சேரன் இன்ட்ரடியூஸ் பண்ண, வணக்கம் சார் அப்படின்னு நிலாவும் சொல்ல அவரும் வணக்கம்ன்றாரு. சார் இதுதான் நிலா, என் தம்பியோட ஒய்ஃபு, இவங்க தான் ஆர்கிடெக்ட், நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சேரன் சொல்ல, எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்குறாரு அவரு. நான் நல்லா இருக்கேங்க சார், நீங்க என்ன நிலா கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எந்த காலேஜில் படிச்சீங்கன்னு கேட்குறாரு அவரு. செந்தூர் என்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, சார் இவங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டுங்க சார் அப்படின்னு சோழன் சொல்றாரு. அப்படியாம்மா அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்க, ஆமாங்க சார்னு மெதுவா சொல்றாங்க நிலா. சரி நீங்க எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்க, இருக்குங்க சார், ஒரு 6 months நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி தான் இருக்கேன், சிலது என் ஃபோனில் இருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தவர் எங்க காட்டுங்க பார்க்கலாங்கிறாரு. நிலாவும் மொபைல் அவர்கிட்ட காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, என் ஒய்ஃபு எவ்வளோ கலக்கல்னே எவ்வளோ திறமையா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பெருமையா சோழன் சேரனை பார்க்க அவரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. நிலாவுக்கு எப்படியாவது ஒரு சான்ஸ் கொடுக்கணும், நிலாவோட திறமை வெளிப்படணும்னு சோழன் ரொம்ப சீரியஸா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. நிலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. சார் இவ்வளவு திறமையை வச்சுட்டு எதுக்கு வேற யார்கிட்டயாவது வேலையை பார்க்கணும்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, நல்ல விஷயம் தானே, அதுவும் இப்பெல்லாம் ஜாபுக்கு போறதை விட தனியா பிசினஸ் பண்றதை தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விரும்புறாங்க அப்படின்னு என்ஜினியரும் சொல்ல, ஆமாங்க சார்னு தலையாட்டுறாரு சோழன். நிலாவும் புன்னகையோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படின்னு நிலா பக்கம் திரும்புறவர், ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு டிசைன் பண்ணி கொடு, டிசைன் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், மொத்தம் 2500 ஸ்கொயர் ஃபீட்டு, முற்றம்லாம் வச்சு கொஞ்சம் பழைய டிசைன்லாம் மிக்ஸ் பண்ணி டிசைன் பார்க்கவே நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு அவரு எக்ஸ்பிளைன் பண்ண நிலாவும் கேட்டுக்கிறாங்க. அதை கேட்டு முடிச்சிட்டு நிலா, சார் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிருக்கேன், எனக்கு அதை பத்தின ஐடியாஸும் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, எங்க காட்டுங்கன்றாரு அவரு. நிலா மறுபடியும் மொபைல்ல அவங்க கிட்ட இருக்க டிசைனை காட்டுறாங்க. சூப்பர்டா, எது கேட்டாலும் ரெடியா வச்சிருக்குது இந்த நிலா, ரொம்ப சாமர்த்தியமான திறமையான பொண்ணுடா அப்படின்னு மெச்சுதலா நிலாவையும் சோழனையும் மாறி மாறி பாக்குறாரு சேரன். சோழனும் அடேங்கப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்து முடிச்சுட்டு, பரவாயில்லம்மா டிசைன் எல்லாம் ப்ரொஃபஷனலா நல்ல யூனிக்கா இருக்கு, இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன், பட் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளஸ் நல்ல ஐடியா வேற வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, பாத்தியானே உன் என்ஜினியர் நிலாவை எப்படி பாராட்டுறாருன்னு அப்படின்னு பெருமையா அண்ணனை பாக்குறாரு சோழன். நான் என்ன பண்றேன், கிளையன்ட் கூட சீக்கிரமே ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்றேன், கிளையன்ட்ஸ் அவங்களோட நீட்ஸ் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல, நான் பேசிட்டு என்னைக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, கண்டிப்பாங்க சாருங்கிறாங்க நிலா. ஓகே சேரா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற சேரன் நிலா கிட்ட திரும்பி,
ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்றேன், உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்களேன்னு கேக்குறாரு. நிலாவும் உங்களோட மெயில் ஐடியை கொடுக்குறாங்க. ஓகே சேரா, நான் வரேம்மா போலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. 3 பேரும் ஓகேங்க சார், சரிங்க சார்னு தலையாட்ட அவர் அங்கிருந்து போயிடுறாரு. நிலா உனக்கு வாழ்த்துக்கள் பண்றாரு சேரன். அதுக்குள்ள அவங்களுக்கு மெயில் வந்திருக்க, மெயிலும் வந்துருச்சுன்னு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க நிலா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ்னு நிலா நெகிழ்ந்து போய் சொல்றாங்க. என்னப்பா நீ எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? அந்த இன்ஜினியர் இருக்காருல்ல, அவர் ரொம்ப பெரிய ஆளு, பெரிய பெரிய வீடு கம்பெனி எல்லாம் கட்டுவாரு, நீ வேணா பாரு, இதுக்கப்புறமா உனக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல நிலா சந்தோஷமா தலையாட்டுறாங்க. சோழன் உண்மையான சந்தோஷமும் பெருமையும் பொங்க பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு நடேசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பாத்திரத்துல இட்லியும் இன்னொன்னுல சட்னியும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா வச்சிருக்க, செம்புல மட்டும் ஏன் வெறும் செம்பையே வைக்கிறாங்கன்னு தெரியல, தண்ணி இல்லாம. என்னதான் நடிப்பா இருந்தாலும் சாப்பிடும்போது தண்ணி தேவைப்படாதா? அவர் செம்ப வச்சுட்டு நிமிந்து, என்ன எங்கடா இன்னும் நிலாவை காணோம் அப்படின்னு கேட்குறாரு சேரன். ஃபோன் பண்ணேன்னு வந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னான் அப்படின்னு பாண்டி சொல்ல பல்லவன் உட்காந்து சின்சியரா படிச்சுட்டு இருக்காரு. மணி என்ன ஆகுது, இன்னும் சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சேரன் சொல்ல, வந்துருவாங்கன்னு வந்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. நடேசன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை எடுத்துட்டு கிச்சன் பக்கமா போறாரு. சேரன் அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே மீதி இருக்க இட்லி சட்னி அதெல்லாம் மூடி போட்டு எடுக்க, அண்ணே என்னன்னு கல்யாணத்துக்கு அப்புறமும் நீதான் சமைப்ப போல அப்படின்னு பல்லவன் சிரிப்போட கேக்குறாரு. ஏன்டா இப்படி கேக்குற? அதெல்லாம் தாராளமா சமைப்பேன்டா, ஆனா சந்தாவும் நல்லா சமைக்கும், எப்பவும் போல நானும் சமைப்பேன், சந்தாவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாரு சேரன். அவங்க சமைக்கணும் நல்லா இல்லைன்னு நாம எல்லாரும் சேர்ந்து கூட சமைக்கலான்னு பல்லவன் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாண்டியை துணைக்கு கூப்பிட, அதுக்கு என்னடா செஞ்சுட்டா போச்சுங்கிறாரு பாண்டி. இதே சோழனா இருந்தா செய்யலாம், ஆனா யார் சாப்பிடுறதுன்னு கேட்டிருப்பாரு. இதெல்லாம் கேட்டு சேரன் சிரிச்சுக்கிட்டு கிச்சனுக்குள்ள போறாரு. அதெல்லாம் கிச்சன்ல வச்சுட்டு அந்த ஓடாத ஃப்ரிட்ஜ் மேல இருக்க மொபைல் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு சேரன். அவர் முகத்துல அபரிமிதமான சிரிப்பு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க. என்ன அண்ணன் கொஞ்சம் ஜாஸ்தியா சிரிக்குதுல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க பாண்டியன் திரும்பி அண்ணனை பாக்குறாரு. அவரு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாண்டா பாப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்து போக பல்லவனும் கூடவே வர்றாரு. வர்ற பாண்டி படக்குன்னு அவர் எதிர்பார்க்காத நேரத்துல சேரன் கையில இருந்து போனை புடுங்கிடுறாரு. டேய் போனை குடுறா அப்படின்னு அவரு பதட்டமா கேட்க, போனை பார்த்து சிரிக்கிற, என்ன அன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க. எங்க கூட அப்படின்னு பல்லவன் பாண்டிக்கிட்ட இருந்து போனை எடுத்துடுறாரு. ஏய் அப்படின்னு சேரன் கூப்பிட்டு இருக்க. பல்லவனும் ஸ்க்ரால் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அண்ணே என்னன்னு ஸ்டிக்கர் விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, கான்வர்சேஷன் முழுக்க ஸ்டிக்கரா இருக்கு அப்படின்னு சிரிக்கிற பல்லவன், அண்ணே எங்க பாருன்னு பாண்டிக்கிட்ட காமிக்க அவரும் சிரிக்கிறாரு. டேய் பாவம்டா, அதெல்லாம் பார்க்க கூடாது, அதெல்லாம் அண்ணனோட பர்சனல் டாங்கிறாரு. பார்க்கறதுக்கு இதுல பர்சனல் என்னென்ன இருக்குது? காலையில ஒரு குட் மார்னிங், நைட்டு ஒரு குட் நைட்டு, இடையில மட்டும் ஃபுல்லா விதவிதமான ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. சுறுசுறுன்னு முகத்தை வச்சுட்டு, டேய் குடுறா போங்கடா அப்படின்னு மொபைல புடுங்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு சேரன். 2 பேரும் சிரிச்சிட்டு நிக்க வெளியே சோழன் காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்போ கிச்சன் பக்கம் போன நடேசன் இப்பதான் கையெல்லாம் கழுவிட்டு மூக்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கையை தொடச்சிட்டு அவரோட இடத்துக்கு போறாரு. ஸ்டிக்கர்லாம் எதுக்குன்னு அனுப்பிட்டு இருக்க அப்படின்னு பல்லவன் கேட்க, எப்படி கலாய்க்கிறான் பாரு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. நடேசன் வாசப்படியை விட்டு இறங்க கரெக்டா சோழனும் நிலாவும் வர்றாங்க. சோழன் கையில ஒரு பேக்கோட இருக்காரு. நிலா நடேசனை பார்த்து உள்ளர வாங்கன்னு சொல்ல, ஏமா நான் இப்பதாம்மா சாப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல வாங்கன்றாங்க நிலா. என்ன விஷயம் சொல்லுன்னு அழுத்துக்கிறார் அவரு. உள்ள வாங்க சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, விட மாட்டிய நீ சே அப்படின்னு அவரு அழுத்துக்கிட்டே நிக்க, அதுவானே அனுப்புற அப்படின்னு சேரனை 2 பேரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. போங்கடா அப்படின்னு துண்டு எடுத்து அடிச்சு விரட்டுறாரு அவரு. நிலாவும் சோழனும் உள்ளர வர, என்னம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு நடேசன். வாப்பா என்னப்பா இன்னைக்கு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. நடேசன் என்னமோ பண்ணுங்க, சொல்றப்ப சொல்லுங்கன்னு போய் சோஃபால உட்கார்ந்துடுறாரு. எங்க போனீங்கன்னு சேரன் கேட்க, எங்க போனீங்களா என்னன்னு, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு எங்க போனீங்கன்னு கேக்குற, கல்யாண வேலை எவ்வளோ இருக்கு தெரியுமா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. ஏங்க கொடுங்கன்னு பைய வாங்குறாங்க நிலா அந்த பேக்ல இருந்து ஒரு சின்ன பார்சல் எடுத்து, அண்ணே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்தோன்னே அப்படிங்கிறாங்க நிலா. பத்திரிக்கையா அப்படின்னு நடேசன் கேட்க, நிலா பத்திரிக்கை கொண்டு சாமி கிட்ட வச்சு கும்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. சாமி கிட்ட கும்பிட்டு முடிச்சுட்டு வர்ற நிலா, இந்தாங்க முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தானே, அந்த பண்டல்ல இருந்து ஒன்ன உருவி கொடுக்குறாங்க. எனக்கா
அப்படின்னு ஆர்வமும் ஆசையுமா வாங்கி ஐயனாரப்பா அப்படின்னு கும்பிட்டுட்டு பிரிக்கிறாரு நடேசன். அடுத்து பல்லவனுக்கு ஒண்ணு பாண்டிக்கு ஒண்ணுன்னு கொடுக்குறாங்க நிலா. சேரனும் ஒரு பத்திரிகையை வாங்கி பிரிச்சு பார்க்க அதுல என் சேரன் திருவள்ளர் செல்வி சி சந்தா அப்படின்னு பத்திரிக்கை சிம்பிளா நீட்டா எலகண்டா அடிச்சிருக்காங்க. சேரன் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க சோழனும் பக்கத்துல வந்து பாக்குறாரு. அண்ணே நல்லா இருக்கான்னு கேட்க நல்லா இருக்குடா அழகா இருக்குன்றாரு அவரு. நிலாவும் சந்தோஷமா இதெல்லாம் பாத்துட்டு இருக்க நடேசன் மட்டும் ரொம்ப யோசிக்கிறாரு. பாண்டி பேர் பாத்தியாடா அப்படின்னு சோழன் பாண்டியோட தோல்ல கைய போட்டு கேட்க பார்த்தேன் அப்படின்னு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு. நிலா சோழன் எப்படி எங்க 2 பேர் பேரும் சேர்ந்து அழகா இருக்குல்லங்கிறாரு சோழன். கலக்கிறடாங்கிறாரு பாண்டி. உன் பேர் பக்கத்துல வானதி பேர் இல்லைன்னு வானதி உங்ககிட்ட கோச்சுக்காதுல்ல அப்படின்னு சோழன் கேட்க டேய் இதுக்கெல்லாமா அவ கோச்சுக்குவா அப்படின்னு பாண்டி அப்பாவியா கேக்குறாரு. எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுண்டாங்கிற மாதிரி சோழன் பார்க்க ஒருவேளை கோச்சுக்குவாளோ அப்படின்னு வருத்தத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டி. டேய் உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சுடா அப்படின்னு சோழன் சொல்ல டேய் கொஞ்சம் அமைதியா இருடா இல்லாத பயத்தெல்லாம் கிளப்பிட்டு இருக்காதங்கிறாரு பாண்டி. பொழைச்சு போங்கிற மாதிரி சோழன் பார்க்க ஏமா அப்படின்னு நடேசன் கூப்பிடுறாரு. எல்லாரும் அவரையே பார்க்க ஏமா இந்த நடேசன்கிற பேர்லாம் நல்லாதான் இருக்கு, பக்கத்துல நடேசன் லாரி சர்வீஸ்னு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு அவரு கேட்க பாத்துக்கண்ணே எப்படி பந்தா விட்டுட்டு இருக்காரு, இதுக்குதான் இவர் பேரெல்லாம் போடவே கூடாதுங்கிற மாதிரி பல்லவன் பாண்டிய பாக்குறாரு. ஆமா இவர் அப்படியே 10 லாரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு, நடேசன் லாரி சர்வீஸ்னு போடுவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல டேய் உனக்கு தெரியுமா 5 பட்ட அப்படின்னு ஒரு ஸ்டைலா சொல்லிட்டு பத்திரிகையை பார்க்க பல்பு வாங்கின சோழன் அப்படியே சேரன் பக்கம் திரும்புறாரு. எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க நிலா எதுக்குப்பா இதெல்லாம் இப்படி பத்திரிகை எல்லாம் கோவில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்றதா தானே சொன்னோம் அப்படின்னு சேரன் தயக்கத்தோடு கேட்க சிம்பிளா பண்றோம் கோவில்ல பண்றோங்கிறதுக்காக பத்திரிக்கை கூட அடிக்காம இருக்க முடியுமான்னு அப்படின்னு பாண்டி கேட்க அப்படி கேள்றா பாண்டி வர்ற ஆட்களை பத்திரிக்கை வச்சு மரியாதையா அழைக்க வேண்டாமா, பெருங்கையை வீசிட்டு போயா நம்ம அழைக்க முடியும் அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. டேய் ரொம்ப கம்மி ஆளுங்களை தானேடா கூப்பிடுறதா இருக்கும் அப்படின்னு சேரன் கேட்க அப்படி சும்மா போய் கூப்பிட முடியாதுன்னு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க நிலா. அண்ணே பாருண்ணே உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் இதுதான் பத்திரிக்கை, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து சேருங்கன்னு கொடுத்து கூப்பிடுறோம், முக்கியமா அந்த புரோக்கருக்கு கொடுக்கணும்னு கல்யாணம் முடிஞ்ச கையோட அருமையா சாப்பாடு போட்டு திருப்தியா அனுப்புறோம் அப்படின்னு சோழன் கேட்க டேய் எதுக்குடா இதெல்லாங்கிறாரு சேரன். சிம்பிளா இருந்தா பத்தாதா அப்படின்னு சேரன் கேட்க சிம்பிள்னா எப்படி நம்ம 4 பேரு அப்புறம் சந்தா அனீஸ் இவங்கள மட்டும் வச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோமா அப்படின்னு சோழன் கேட்க அப்படி இல்லடா பத்திரிக்கை அடிச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு போனா பெரிய செலவாகும்ல அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடு கேக்குறாரு சேரன். அண்ணே அண்ணே பல்லவனும் பாண்டியன் கூப்பிட திரும்பி பாக்குறாரு. அதை பத்தியெல்லாம் நீ யோசிக்காதண்ணே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கல்யாணத்துக்கு நீ வந்து மாப்பிள்ளையா நில்லு அது போதும் அப்படின்னு பாண்டி சொல்ல என்னடா நீங்க பாத்துக்குவீங்க, உங்ககிட்ட ஏதுடா அவ்வளவு காசு அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே அதெல்லாம் கேட்காதண்ணே, உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு அவ்வளவுதான் சோழன் சொல்ல குழப்பத்தோடைய பாக்குறாரு சேரன். எங்களுக்கு ஒண்ணுன்னா நீ எப்படி ஓடி வர்ற என்னெல்லாம் செய்யற, இப்ப உனக்கு கல்யாணம்னா நாங்க எடுத்து நடத்த மாட்டோமா, அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுனேங்கிறாரு பாண்டி. சேரன் திருன்னு முழிச்சிட்டு இருக்காடா. ஆமாண்ணே என்ன சோழன் ரிசப்ஷனுக்கெல்லாம் நீ எவ்வளவு செலவு பண்ணியிருப்ப, சோழன்னு உனக்கு திரும்ப செய்யணும்னு அப்படின்னு பங்கு பிரிக்க வர்றாரு பல்லவன். டேய் என்னடா வம்பு கிழக்கிறியா என்ன அப்படின்னு சோழன் கேட்க சிரிக்கிறாரு பல்லவன். எப்படி கோத்து விட்டேன் பாத்தியான்னு, அண்ணன் கல்யாணத்தை நானே மொத்தமா செலவு பண்ணி நடத்துவேண்டா, அதுக்கு சாம்பிள் தான் இந்த பத்திரிக்கை அப்படின்னு சோழன் வீரமா சொல்ல பாக்குறேன்ற மாதிரி பாக்குறாரு பல்லவன். நிலாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஏய் அப்படின்னு சோழன் கிட்ட பாக்குறவரு நிலா நீயாவது சொல்லலாம்லப்பா, எதுக்குப்பா இதெல்லாம் சிம்பிள்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிச்சு ஆளுங்களை கூப்பிட்டு சாப்பாடுலாம் போடலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சேரன் கேட்க கரெக்டா தான் சொல்றாருன்னு, சும்மா கோவிலுக்கு போயிட்டு தாலி கட்டிக்கிட்டு வந்துட முடியுமா, கொஞ்சம் முக்கியமான ஆளுங்களை கூப்பிட்டு ப்ராப்பரா கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற நிலா என்ன அங்கிள் சொல்றீங்கன்னு நடேசன் பக்கம் திரும்பி கேக்குறாங்க. ஆமாப்பா கண்டிப்பாங்கிறாரு அவரு. அவர் என்ன கருத்தை சொல்றதுன்னு நினைக்கிற சோழன் ஏங்க அட விடுங்கிறாரு. அவர் யார் தெரியுமில்ல, லாரி சர்வீஸ் ஓனர், பையனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செய்வாரு அப்படின்னு ரொம்பவே கேலியும் கிண்டலுமா சொல்றாரு சோழன். ஏய் என் பையனுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், பேசாம இருங்கிறாரு நடேசன். சோழன் தலையாட்டிட்டு இருக்க சபா சரியான போட்டின்னு இருக்கு நமக்கு ஆளப்பாருங்கிறவர். ஏமா
பத்திரிக்கை நல்லா இருக்கு, இந்த பத்திரிக்கையை நான் வச்சுக்குவான்னு கேக்குறாரு. நிலா சிரிப்போட தலையாட்ட அப்படின்னு பத்திரிக்கையோட எழுந்திருக்கிறாரு. அவரு அப்படியே வெளியே போக, ஏன் இவரே பத்திரிக்கை கொடுத்தாதான் வருவாராமா, அவருக்குன்னு ஒரு பத்திரிக்கையை தூக்கிட்டு போறாரு அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. யாருக்கு தெரியும் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. டேய், இதுக்காக ரொம்பலாம் செலவு பண்ணாதீங்கடா அப்படின்னு சேரன் ஆரம்பிக்க, அண்ணே 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 ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், பசிக்குது, போய் சாப்பிடலாமான்னு கேக்குறாரு சோழன். ஐயோ, அதை வேற மறந்துட்டேன் பாரு, இரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்திரிக்கையை ஒரு தடவை பார்த்துட்டு இந்தாப்பான்னு நிலா கிட்ட கொடுத்துட்டு போறாரு சேரன். அடுத்து பாண்டியன் பல்லவனும் அவங்க கையில இருக்க பத்திரிக்கையை பார்த்துட்டு இருக்க. சோழன் பாண்டியோட தோல்ல கையை போட்டு, டேய் என்னடா எப்படிடா அப்படிங்கிறாரு. சூப்பரா இருக்குன்னுங்கிறாரு பல்லவன். உங்க கல்யாணத்துக்கு இப்படி பத்திரிக்கை அடிச்சிடலாமா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் விடுறா விடுறா அப்படின்னு பாண்டி சிரிக்க, பல்லவனை வெக்கத்தோட சிரிக்கிறாரு. நிலா இதெல்லாம் ரசனையோட பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா சோழன், நிலா, சந்தா, சேரன் 4 பேரும் துணிக்கடைக்கு வர்றாங்க. பெரிய துணிக்கடை, ரொம்ப பிரமிப்பா உள்ளர நுழையிறாங்க. 4 பேரும் அங்கங்க பாத்துக்கிட்டே உள்ளர போறாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல நிக்க சந்தான்னு கூப்பிடுறாரு சோழன். அவங்க பார்க்க, உங்க சைட்ல கல்யாணத்துல எப்படி போடுறீங்களோ, என்ன மாதிரி ட்ரெஸ் வேணுமோ அது எல்லாமே இங்க கிடைக்கும், எல்லாம் விசாரிச்சுதான் இங்க வந்திருக்கோன்றாரு சோழன். நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படி வாங்கிக்கலாம், ஆல் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், எவ்ரிதிங் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சோழன் சொல்ல, சந்தா ஏதோ கொஞ்சம் அன்னீசியா இருக்க மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்குலாம் நீங்க எப்படி சாரி வாங்குவீங்களோ அதே மாதிரியே இங்க எடுத்துக்கலாம், நீங்க போட்டோ ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்கீங்களான்னு நிலா கேக்குறாங்க. அதை காட்டி கூட நீங்க இவங்க கிட்ட கேட்கலான்னு நிலா சொல்ல, அப்படின்னு வேகமா தலையாட்டுறாரு சோழன். இல்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாங்கிறாங்க சந்தா ஹிந்தியில. நிலாவுக்கு ஒண்ணும் புரியாம அவங்க சோழனை பார்க்க, அவரு நிலாவை பாக்குறாரு. என்ன சொல்றாங்கன்னு ஜீனியஸ் கிட்ட கேக்குற மாதிரி நிலா கேக்குறாங்க. அது சாரி பத்தி தான் ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்க சந்தா அப்படின்னு கேட்க, எனக்கு எங்க கிராமத்துல போடுற மாதிரியான சாரிலாம் வேண்டான்றாங்க சந்தா ஹிந்தியில. சரி 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 அப்படின்னு சோழன் வழிய என்னவான்னு கேக்குறாங்க நிலா. சோழனை புரியாம சிரிக்கிறவரு, அது அது சாரிய பத்தி தாங்க ஏதோ சொல்றாங்க, ஆனா என்னன்னு தாங்க அது புரியல அப்படின்னு சொல்ல, தெரிஞ்ச மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அமைதியா சிரிச்சுக்கிட்டே நின்ன சேரன் நிலான்னு கூப்பிட திரும்புறாங்க. அவளுக்கு அவங்க ஊர் ஸ்டைல்ல சாரி வேண்டாமா, அதான் சொல்றாங்கிறாரு அவரு. ஓ அப்படியான்னு நிலா கேட்க, அதேதான். ஓ அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க. ஆக்சுவலி நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அது கன்ஃபார்மா தெரியாதனால கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சுன்னு அவரு டன்னா வெளிய, ஏன்டா இப்படி பல்பு வாங்குறன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சேரன். நிலாவும் ஒரு முறைக்கு ஐயா அப்படின்னு திரும்பிக்கிறாரு. உங்க ஊர் ஸ்டைல் வேண்டானா வேற எப்படி வேணும் சந்தான்னு நிலா கேக்குறாங்க. எனக்கு நீங்க எல்லாம் கட்டுறீங்கல்ல அந்த மாதிரி சாரி தான் வேணுங்கிறாங்க அவங்க. நிலா ஒன்னும் புரியாம முழிச்சாலும் மறுபடியும் சோழனை தான் பாக்குறாங்க. என்னன்னு வேற கேக்குறாங்க. இப்ப சேரனுக்கும் புரியாம அவரும் முழிக்க, சந்தா இதுங்க எல்லாம் முழிக்குதுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பைசே அப்படின்னு அங்க ஒரு பொம்மைக்கு கட்டியிருக்க நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் சாரிய காட்டுறாங்க. ஓ அப்படின்னு சேரனும் சோழனும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஓஹோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, இங்க கட்டுற மாதிரி புடவை வேணுமான்னு கேக்குறாங்க நிலா. அப்படின்னு தலையாட்டுறாங்க சந்தா. ஓ சரி சரி, அப்போ இங்க இருக்க மாதிரினா கல்யாணத்துக்கு பட்டு புடவை தான் எடுப்பாங்க அப்படிதான் கேக்குறீங்களோன்னு நிலா மறுபடியும் கேட்க, வகி பட்டு புடவை ஜெய்சா அப்படின்னு சந்தாவும் உளறி கொட்ட, சரி அப்படின்னு நிலா தலையாட்டுறாங்க. அண்ணே என்னண்ணே நீ பண்ண வேலையான்னு கேக்குறாரு சோழன். டேய் நான் ஏன்டா அதெல்லாம் சொல்ல போறேன், நான் எதுவும் சொல்லல, சந்தாவா தான் கேக்குது அப்படின்னு சேரன் சொல்ல, नंबीटे सिरिक्கிறாரு சோழன். उन्होंने कुछ नहीं कहा, मुझे पट्टी साड़ी पहनना बहुत पसंद हैன்றாங்க அவங்க. ஓஹோ அப்படின்னு புரிஞ்ச மாதிரியே சோழன் தலையாட்ட, அவளுக்கு தான் நம்ம ஒரு பட்டுப்புடவையை கட்டிக்கணும்னு ஆசையா அப்படின்னு சேரன் டிரான்ஸ்லேட் பண்றாரு. சரி வாங்க முதல்ல உங்களுக்கு பட்டுப்புடவை பார்க்கலாம், வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட, போங்க போலாம் அப்படின்னு பின்னாடியே போறாரு சோழன். எல்லாரும் வேற ஒரு செக்ஷனுக்கு வர்றாங்க. அங்க இருக்கவங்க கிட்ட கேட்க அவங்க இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க இருந்து படி இறங்கி அவங்க பட்டுசாரி செக்ஷனுக்குள்ள வர்றாங்க. ரொம்பவே பெரிய பிரம்மாண்டமான செக்ஷனா தான் இருக்கு. அங்க ஒரு கேர்ள் புடவையை மடிச்சிட்டு இருக்கவங்க எஸ் மேம்ங்கிறாங்க. கல்யாணத்துக்கு பட்டு புடவை வாங்க வந்தோம், கலெக்ஷன் காமிக்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, காமிக்கிறேங்க மேடம் உட்காருங்கன்னு சொல்ல நிலாவும் சந்தாவும் உட்காருறாங்க. நிலா அவங்ககிட்ட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்றாங்க. அவங்க புடவையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து காமிக்கிறாங்க. ஒரு ப்ளூ கலர் புடவையை பார்த்து நல்லா இருக்குல்லன்றாங்க நிலா. நல்லா சாஃப்டா அப்படிங்கிற நிலா அதை சந்தா மேல வச்சு காமிக்க, சந்தாவும் அதை கையில பிடிச்சிட்டு சேரனை பாக்குறாங்க. அவரு நல்லா இருக்குன்னு தலையாட்ட சந்தாவும் ஓகேன்றாங்க. அடுத்தது இன்னொரு பார்த்துட்டு கடைசியா இன்னொரு ப்ளூவையே எடுத்து மேல வச்சு காட்டுறாங்க. அவங்களும் அதை சேரன் கிட்ட காமிக்க அவரு ஓகேன்றாரு, சந்தாவும் ஓகேன்றாங்க. சரின்ற நிலா அடுத்து விரல காமிக்க சோழனா அதுன்னு காமிச்சு எடுக்க சொல்றாரு. அடுத்து ஒரு லிலாக் கலர் அப்படின்னு ஒவ்வொன்னா எடுத்து மேல வச்சு காமிக்க எல்லாத்துக்கும் ஓகேன்னு தலையாட்டுறாரு சேரன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சோழன் நிலா கிட்ட மெதுவா குனிஞ்சு நிலான்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு அவங்க கேட்க,
நாம என்னதான் செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் சந்தா அண்ணனை கேட்டுதான் ஓகேன்னு சொல்றாங்க. நாம சும்மா நின்னா போதும்னு நினைக்கிறேங்கிறாரு சோழன். வேணும்னா உனக்கு போய் புடவை பார்க்கலாமான்னு அவர் கேக்குறாரு. இருங்க சோழன், முதல்ல அவங்க முடிச்சுக்கிட்டோம். கல்யாண பொண்ணுக்கு புடவை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம போய் எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு நிலா சொல்ல, ஓ ஓகே ஓகே அப்படின்னு சோழன் நிமிர்ந்து நிக்கிறாரு. மறுபடியும் அதே ப்ளூ கலர் புடவை தான் சந்தா எடுத்து காமிக்க ஓகேன்றாரு சேரன். அடுத்து ஒரு ஃபெனுகிரி கலர் சாரி, அடுத்து ஒரு பிங்க் சாரின்னு சர்ச்சிங் போய்கிட்டே இருக்கு. அக்கா அந்த புடவை எடுங்களேன் அப்படின்னு சேரன் இப்பதான் வாயை திறந்து ஒரு புடவையை காமிக்கிறாரு. இதுல எதுங்க சார் அவங்க கேட்க, அதான் அப்படின்னு அவங்க வரிசையா கை வச்சுட்டு வர ஒரு சாரியை காமிக்கிறாரு. அவங்க ஒரு ஆரஞ்சு கலர் சாரி எடுத்து விரிச்சுக்கிட்டே இது பனாரஸ் பட்டு அப்படின்னு சொல்ல சந்தா அதை சந்தோஷமா பாக்குறாங்க. நிலாவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்றாங்க. ஏன் டீக்கேன்றாங்க சந்தா. இது நல்லா இருக்குல்லப்பான்னு அவரு கேட்க, சூப்பரா இருக்குன்னு, நல்லா இருக்கே ஒர்க்கெல்லாம் அப்படிங்கிற நிலா வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சந்தா மேல கொத்தா அள்ளி வைக்கிறாங்க. சந்தாவும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு சேரன் பக்கம் திரும்ப சூப்பரா இருக்குன்றாரு. ரெண்டு பேரும் அங்கேயே ஒருத்தர் ரசிச்சுட்டு நிக்க பாருங்கன்றாங்க நிலா. அப்படின்னு சோழனை ஜாட காட்டிட்டு இருக்க, ஓகேன்றாங்க சந்தா. அவங்க மிரர்ல பாக்கலாம் அப்படின்னு நிலா கூப்பிட சந்தா சாரியை போட்டுட்டு அப்படியே மிரர்ல வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா இருக்கான்னு நிலா கேட்க, சந்தா தலையாட்ட, எங்கப்பா எவ்வளவு நேரமா செலக்ஷன் போய்கிட்டே இருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்ந்துக்கிறாரு சோழன். சூப்பரா இருக்கு, நல்ல செலக்ஷன், இத பேக் பண்ணிடுங்கன்னு நிலா கொண்டு வந்து கொடுக்க ஓகேன்னு அந்த லேடி வாங்கிக்கிறாங்க. அண்ணே அடுத்து உங்களுக்கு பாத்துடலாமா அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு பட்டு வேஷ்டி சட்டை தானேப்பா, அத கடைசியா கூட பாத்துக்கலாம், முதல்ல உனக்கு பாத்துடலாம்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா ஒன்னும் சொல்லாம பாக்குறாங்க. ஆமாமா, புடவை செக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் மென் செக்ஷன் போலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படி சொல்றீங்களா, சரி ஓகேன்றாங்க நிலா. உட்காரு நிலா, உட்காருங்கிறல்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வமாயிடுறாரு சோழன். அக்கா இவங்களுக்கு இப்ப புடவைய காட்டுங்க அப்படின்னு அந்த லேடி அந்த சேலையை மடிச்சிட்டு இருக்கவே சொல்றாரு சோழன். நீங்க எந்த மாதிரிங்க மேம் பாக்குறீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஏதாவது லைட் வெயிட் சில்க் சாரி மாதிரி காமிங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஓகேங்க மேம்ங்கிறாங்க அவங்க. கிராண்டாலாம் வேணாம் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. சந்தாவும் சேரனும் பார்த்துட்டே நிக்கிறாங்க. நிலாவை விட சோழன் தான் செலக்ட் பண்றதுல ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. அதை காமிங்க, இதை கொடுங்க, அதை காமிங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு. புடவை எடுத்துட்டு நல்லா இருக்கு இல்லைங்கன்னு சோழன் கேட்க, ஓகே சோழன் நல்லா இருக்குங்க, இதே எடுத்துக்கலாமான்னு நிலா கேக்குறாங்க. என்ன பொண்ணு நீ, பாக்குற முதல் புடவையே எடுக்கலாமா, இன்னும் 2-3 ரவுண்டு பாப்போங்கிறாரு சோழன். சரி அப்படிங்கிற மாதிரி நிலா சலிப்பா பார்க்க சோழன் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அடுத்து ஒரு பேஸ்டல் கலர் எடுத்து வைக்க, நல்லா இல்லைங்கிறாரு அவரு. மறுபடியும் சந்தாவுக்கு எடுத்து வச்சு பார்த்தா அதே ப்ளூ, அத நிலா வச்சு காமிக்க நல்லா இருக்கு இல்லன்னு சந்தா கிட்டையும் சேரன் கிட்டையும் சோழன் கேட்க நல்லா இருக்குன்னு தலையாட்டுறாங்க அவங்க. ஆனா நிலாவுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அடுத்த ரவுண்டு தேடல் ஆரம்பமாகுது. இது அப்படின்னு ஒரு லேடி இதை எடுத்து கொடுக்க வேண்டான்னு கொடுத்துடுறாரு. இது ஓகே, இதுவும் ஓகே, சரி இந்தா இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு சோழன். நிலாவை அவரை கொஞ்சம் பிரமிப்பா பார்த்துட்டு நல்ல டேஸ்ட் சோழன் உங்களுக்குன்றாங்க. சரி இதுல இருந்து நீ ஒன்னு சூஸ் பண்ணு அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு டார்க் லிலா கலர் சாரியை பார்த்து இதான் பிடிச்சிருக்குன்றாங்க நிலா. இதுவா, இதான் நல்லா இருக்குல்ல, இத மேல வச்சு பாருங்கிறாரு சோழன். நிலாவை அதை மேல வச்சு காமிச்சு நல்லா இருக்குல்லன்னு கேட்க, சரி வா வந்து கண்ணாடியில பாரு, வா அப்படின்னு கூட்டிட்டு போய் கண்ணாடி பக்கத்துல நிக்க வச்சு பாக்குறாரு. நிலாவும் வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குல்லன்னு கேட்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல நிலா திரும்பி வந்து சந்தா நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ணே நல்லா இருக்கான்னு கேட்க அவரும் நல்லா இருக்குன்றாரு. அதோட சேர்த்து இதையும் பில்லு போடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகேங்க சாருங்கிறாங்க அவங்க. புடவை ஓவரு, அடுத்து வேஷ்டி சட்டை செக்ஷனுக்கு போயிருவோமானே அப்படின்னு சோழன் கேட்க, வானதிக்கு எடுக்க வேண்டாமான்றாங்க நிலா. ஐயோ ஆமாப்பா, அதை மறந்துட்டோம் பாருப்பா, வானதிக்கு இங்கே எடுத்துடலாம்ப்பா பாரு அப்படிங்கிறாரு சேரன். அடுத்து வானதிக்கு புடவை செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு அழகான எல்லோ கலர் சாரியை செலக்ட் பண்றாங்க. அடுத்து வேஷ்டி சட்டை செக்ஷனுக்கு வர்றாங்க. அங்க சேல்ஸ்மேன் நின்றுட்டு இருக்க அண்ணனுக்கு கல்யாணம், அவர் அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்க மாதிரி பட்டு வேஷ்டி ஷர்ட் எடுத்து காமிங்க அப்படின்னு சோழன் சொல்ல அவர் பாக்ஸா எடுக்கிறாரு. நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்க சந்தா ஏதோ ரொம்ப அமைதியா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சோழன் ஒரு ஷர்ட் எடுத்து காமிக்க நிலா அவர் மேலேயே அதை வச்சு பாக்குறாங்க. அடுத்து இன்னொரு ஷர்ட் எடுத்து சோழன் மேல வச்சு பாக்குறாங்க நிலா. அவங்க ரொம்ப சந்தோஷமா சோழன் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க சந்தாவும் சேரனும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. சந்தா ஒரு மாதிரியான அமைதியோட பார்த்துட்டு இருக்க சேரன் சந்தோஷமா பாக்குறாரு. நிலா ரொம்ப ஆர்வமா சோழன் மேல ட்ரெஸ் வச்சு பார்த்துட்டு இருக்க சந்தா ஏதோ யோசிச்சுட்டு பேசுறதுக்கு வாய் எடுக்கிறாங்க. சந்தாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்க இவ்வளவு அமைதியா இருக்காங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.